திருமண வரன் பார்க்கும் பெற்றோர்களுக்கு இந்த பதிவானது. இன்று கிரகங்களினால நிறைய பேருடைய திருமண வாழ்க்கை தடையாக இருக்குது. அதில் முதல்ல பார்க்கும்பொழுது செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் கிரகம் இருந்தால் அது தோஷம் என்று இன்னைக்கு நிறைய பேர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் விருச்சகத்தில் இருந்தால் அது தோஷம் கிடையாது. கடகத்திலையும் மகரத்திலையும் இருந்தால் அது தோஷம் கிடையாது. அதே போல் குரு வீட்டில், அதாவது தனுஷு மீன வீட்டில் இருந்தால் அது தோஷம் கிடையாது. இது முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தோஷம் கிடையாது. அதாவது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த இடத்துல இருந்தால் தோஷம் கிடையாது. சரி, இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அப்படி நம்ம எப்படி திருமணம் பார்க்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 7ஆம் இடத்துல பொண்ணுக்கு செவ்வாய் இருந்தால் பையனுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற மாதிரி இணைக்கணும். பையனுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற மாதிரி இணைச்சா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் லக்னத்தை தான் பார்க்கும். அப்படி இல்லைன்னா குரு பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம இணைக்கணும். அதுதான் ஜாதக கொடுப்பனையில் நம்ம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு பொண்ணோ பையனோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு பொதுவாக செவ்வாய் முற்றிலுமாக விளக்கப்படுறாங்க. இது தவறான ஒரு விஷயம். செவ்வாய் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. செவ்வான்றது ஆறுபடை முருகனை குறிக்கக்கூடிய முருகப்பெருமானை குறிக்கும். அதனால எந்த ஒரு பாதிப்புகளும் இன்னல்களும் யாருக்குமே கிடையாது. அது சில சின்ன விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அதற்கு தகுந்தாற்போல் குருனுடைய பார்வையோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையோ இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இணைத்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்ந்த முடியும். நன்றி.